ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேஸ்டர் முன்சன் vs மேன்செஸ்டர் சிட்டி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேஸ்டர் முன்சன் செகண்ட் மேட்ச்க்கு ரெடியானாங்க. அவங்களுக்காக இங்கிலாண்டோட மேன்செஸ்டர் சிட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இசாக்கிக்கு 17 மில்லியன் ஆஃபர் கிடைச்சதை நினச்சி ரியோவும் நாகியும் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் ஆஃபர் வந்துடும் இசாகி சொன்னான். ரியோ குனிகாமி கிட்ட போய் பேசினா, நம்ம 2 பேர் செகண்ட் செலெக்ஷனில் ஷீடோ கிட்ட தோத்தப்பிய சாவுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்தோம். உன்னை இங்கே திரும்பி பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குனிகாமின்னு ரியோ சொல்லிட்டு போனான். சிகிரி பின்னாடி இருந்து, உண்மைதான், இப்போ நீ ரொம்ப மாறிட்ட, ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச குனிகாமி கிட்ட ஃபைட் பண்ண மாதிரி தான் ஃபைட் பண்ண போகிறேன். அந்த ஐடியா இருந்தால் இப்பயே விட்டுரு, நீ பேசிக்கிட்டே இரு, நான் உன்னை எழுப்புறேன். மேட்ச்சில் விளையாடுறதுக்காகவே பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்தேன். இசைக்கு பக்கம் நிற்காமலே நான் ரெகுலர்ஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நியோ யுகோஸ் லீகோட 3வது மேட்ச் ஆரம்பிச்சுது. இந்த 10 நாள் நான் எப்படி ஜெயிக்கணுன்றதை யோசிச்சு பார்த்தேன். அதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் குனிகாமி. ஆனால் அவன் எப்படி என் கூட சேர்ந்து விளாட மாட்டான். இந்த கைசர் வேற தொல்லை பண்ணுவான். ஆனால் அவன் தான் அந்த டீமோட சென்டர்ன்றது அது மாற்றாது. அவன் என்னோட சுப்பீரியர் வெர்ஷன். நான் இப்போ அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அவனை புரிஞ்சுக்கிட்டு என் எவால்வேஷனுக்காக அவனை யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கடைசியாக என்னோட கோலை நான் எடுத்துக்கணும். ஆனால் ரியோ அதை தடுத்துட்டான். நீ வரதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இசாகி. ரியோ தடுக்க நெஸ் வந்தான். ஆனால் ரியோ அவனை தாண்டி இட்டோஷிசேயோட மூவை பண்ணிட்டு போயிட்டான். எல்லா டிஃபெண்டரையுமே கடந்து ரியோ கோல் போட போயிட்டு இருந்தான். ரியோவோட ஸ்டைலே மாறிடுச்சு. அவன் முன்ன மாதிரி நாகிக்கு பாஸ் பண்ணுறதில்ல, அவனே கோல் போட போயிட்டு இருக்கான். இனிமேல் நான் அவனை நம்பிட்டு இருக்க மாட்டேன், நானே அவனை தோக்கடிக்கிறேன். ரியோ பாலை ரின் மாதிரி ஷூட் பண்ணான். ஆனால் ககமரத்தை தடுத்துட்டான். ரின்னோடது பெட்டராக இருந்துச்சு. நீ என்னதான் இருந்தாலும் ஒரு காப்பி தான் கிம்பிளியான். ரியோ இதை கேட்டு வெறுப்பாயிட்டான். ரியோ பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கான். இங்கிலாந்து டீமோட அவன் எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தான். சேவ் பண்ண பாலை மென்சர் கைசர் பக்கம் ஷூட் பண்ணான். ஆனால் சிகிரி அதை தடுத்தான். 20 நாள் முன்னாடி என்ன நினச்சின்னு காமிக்கிறாங்க. உங்கள் பாடியோட பொட்டன்ஷியலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா சும்மா ட்ரைனிங் எடுத்தால் பார்த்தாது. ஒரு பிளேயர் ஒரு மாதிரி விளையாடுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்லுங்கள், ரியோ நீ எந்த மாதிரி பிளேயர் ஆக போகிற? ரியோ தயங்கிட்டு இருக்கும்போது, ரொம்ப யோசிக்காத, நீ உன்னோட ஒப்பீனியனை மட்டும் சொல்லு. நான் ஃபீல்டே கண்ட்ரோல் பண்ணி எல்லாரோட கோலையும் எடுத்துக்கணும். எனக்கு இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்கான பவர் வேணும். இதை கேட்டு மற்றவங்களாம் சிரிக்கும் போது, எதுக்கு சிரிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஆக போகிறன்றது உங்கள் வாயால் சொல்ல தெரியணும். அப்போ தான் நீங்கள் அதை நெருங்குவீங்க. ஒரு பிளேயரால் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்க முடியாது. அவங்களும் சில நேரம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி டைமில் நான் என்னவா மாறணும்னு நினைக்கிறேன்னா அவங்ககிட்ட கேட்பேன், இது உனக்கு போதுமா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியான்னு நான் கேட்பேன். இல்லை, என்னால் முடியும், இன்னும் ஒரே ஸ்டெப்பு தான். நான் நினச்ச மாதிரி நான் மாறலைன்னா என்னால் என்ன மன்னிக்க முடியாது. நீங்கள் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக மாறணுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற பாடி வேணும். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கான நேரம். ரியோ நீ என்ன மாதிரி விளையாட போகிற? நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கலாம். இப்போ நான் இந்த உலகத்தோட பெஸ்ட் பிளேயரை பார்க்குறது இட்டோஷி ரின் அண்ட் இட்டோஷி சேவோட ஃபியூஷனு தான். அப்புறம் கிறிஸ் பிரின்ஸ் சிகிரி கிட்டே கேட்டான், நீ எந்த மாதிரி ஃபுட்பால் பிளேயராக மாற போகிறேன்னு. நான் யாருக்கும் பாலை பாஸ் பண்ணக்கூடாது. நான் என் காலை யூஸ் பண்ணி எல்லா டிஃபெண்டர்ஸையும் வேகமாக தாண்டணும். அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக்கராக கோலை போடணும். சரி சிகிரி, ஈகோ உன்னை ரைட் சைடில் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் நீ அப்படி இருந்தால் நீ நினச்ச மாதிரி மாற முடியாது. நீ இனிமேல் லெஃப்ட் விங்காக இருக்க போகிற. லெஃப்ட் சைடையே கண்ட்ரோல் பண்ணு. சிகிரியை தடுக்க இசகி வந்தான். நீ நினச்ச மாதிரி உன்னை பண்ண விட மாட்டேன் ஸ்பீட் ஸ்டார். இசகி கரெக்டான டைமில் வந்த. சிகிரி அவன் நினச்ச மாதிரி மாறினான். சிகிரியை நான் எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும். அவன் ட்ரைனிங் எடுத்து அவன் ஸ்பீடியோ பவரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் டாமினண்ட்டே அவன் ரைட் லெக் தான். அவன் எப்படியும் இப்போ இன்சைடு தான் கட் பண்ணி போவான். ஆனால் சிகிரி அவுட் சைட் கட் பண்ணி போனான். சிகிரியை தடுக்க மென்சர் வந்தான். முடிஞ்சா புடிடா. நல்லா கேட்டுக்க சிகிரி, நீ ஸ்பீடாக போய் கோல் போடணும்னா உனக்குன்னு ஒரு கோல்டன் ஜோனை க்ரியேட் பண்ணணும். அது உன்னுடைய ஸ்பெஷல் ஏரியாவாக இருக்கணும். அந்த இடத்துலேருந்து நீ கோல் போட்டால் உன்னோட சான்ஸ் ஹையாக இருக்கணும். உன்னோட கோல்டன் ஜோன் 19 மீட்டர்ஸ் கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி 44 டிகிரிஸ் லெஃப்டில். போ சிகிரி, கேமை மாற்று. இப்போ அது உள்ளேயா வெளியே வா. முதல்ல அமைதியாக இருந்து அவன் டக்குன்னு கட் பண்ணி உள்ளே போனான். இசைக்கு அவனை தடுக்க வந்தோம், அது பிரோஜனம் இல்லை. கடைசி அவனை தடுக்க குனிகாமி வந்தான். ஆனால் அது ஆல்ரெடி லேட். அவன் கோல்டன் ஜோனை நோக்கி போயிட்டு இருந்தான். சிகிரி குனிகாமியை கட் பண்ணி அவன் 44 டிகிரிஸ் பக்கம் போனான். அந்த ஷாட் 100% அக்யூரேட்டாக இருக்க வேணாம், ஒரு கண்ட்ரோல்டு ஒன்றா இருந்தாலே போதும். இதை செய்கிறதுக்கு நீ ப்ளூ லாக்லேருந்து கற்றுக்கிட்ட சென்டரிங் டெக்னிக் தான் யூஸ் ஆகும். கார்னர் கோலுக்கு எய்ம் பண்ணு. சிகிரி எல்லாரையும் தாண்டி பாலை ஷூட் பண்ணான். அது மேன்செஸ்டர் சிட்டியோட ஃபஸ்ட்டு கோலாக மாறிச்சு. உங்கள் வளர்ச்சி ஸ்லோவாக இருக்குது ப்ளூ லாக்கர்ஸ். சிகிரியை பார்த்து இசைக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். நீ மாறிட்ட சிகிரி, இதுதான் கோல்டன் ஃபார்முலா. நான் நினச்ச மாதிரி ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்கான கரெக்டான காம்பினேஷன் நான் எடுத்தேன். அதுக்காக என் பாடியை நான் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்தேன். இதுதான் ப்ளூ லாக்கில் நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸ்லோவாக இருக்காதீங்க, இல்லை நான் அவங்கள விட்டுட்டு போயிடுவேன். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கைசர் உள்ள வந்தான். யோசிச்சு, அந்த ரெட் ஹெட் உன்னோட பழைய ஃப்ரெண்டா? அவன் வேகமாக இருக்கான், பலமாகவும் இருக்கான். நீ அவனை தோக்கடிச்சாக்கணும். நீ இப்படியே இருந்தால் அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் இசாகி. இவங்க கிட்ட பால் வந்ததுக்கப்புறம் இவங்க கரெக்டான டைமில் டிஃபென்ஸ்லேருந்து அஃபென்ஸ் போகிறாங்க. இதுதான் இங்கிலாண்ட்ஸ் மேன்சனோட விளையாட்டா? ஸ்பீட் அண்ட் ரஷ். உன்கிட்ட எதனா பிளான் இருக்கா யோசிச்சு? இல்லை நீ ஏற்கனவே ஸ்டக் ஆகிட்டியா? ப்ளூ லாக்ஸ் ஏஸ் வாய மூடு. கைசர் இசகிக்கு பாஸ் பண்ணா. நீ எனக்கு பாஸ் பண்ணதுக்கு நான் அவனை வருத்தப்பட வைக்கிறேன். அவனை தடுக்க திருப்பி ரியோ வந்தான். நான் தனியாக இருந்தால் என்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது.
ஆனால் இனிமேல் இவன் என் கூட இருப்பான். இசாகி கொரோனாவுக்கு பாஸ் பண்ணான். ரியோவால் கொரோனாவை தடுக்க முடியலை. கொரோனா ரியோவை தாண்டி போனான். கொரோனாவோட வெப்பனை அவன் ஸ்பீடாக ஷார்ட் டர்ன் பண்ணுவான். அதனாலேயே அவன் கிரேட் பாசிங் ஆப்ஷனாக இருக்கான். இசாகியும் கொரோனாவும் பயங்கரமாக விளாட ஆரம்பித்தாங்க. நானும் கொரோனாவும் ரைட் சைடில் இருந்து இவங்களை அழிக்கிறோம். கொரோனாவும் இசாகியும் கோல் போஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. போன மேட்ச் மாதிரி இவன் குனிகாமிக்கு பாஸ் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து தனியாக போய்கிட்டு இருந்தாங்க. இசாகி தடுக்க ஒருத்தன் வந்தப்போ அவன் கொரோனாக்கு திருப்பி பாஸ் பண்ணான். இசாகி அவனை தாண்டி போனதுக்கப்புறம் கொரோனா அவனுக்கே திருப்பி பாலை பாஸ் பண்ணான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத மாதிரி கைசரை வந்து அதை தடுத்தான். எவ்வளோதான் அவனால் முடியுமோ யோசிச்சு. இதான் உன் ஐடியாவாக இருந்துச்சா என்ன? கைசர் தடுத்தது பார்த்து நெஸ் சந்தோஷப்பட்டான். நீ எழுதின ஸ்கிரிப்ட் போர் அடிக்குது யோசிச்சு. நல்லாவே இல்லை. ஆனால் திடீர்னு சிகிரி வந்து அந்த பாலை கிளியர் பண்ணான். உன்னோட ஸ்கிரிப்டும் அப்படி தான் இருக்குது. அதனால் எனக்கு தூக்கம் வருது கைசர், நல்லா இல்லை. இதை பார்த்துட்டு கைசர் ரொம்பவே எக்ஸைட் ஆனான். அந்த பால் ரியோ கிட்ட போச்சு. ரியோ அந்த பாலை நாகி சைட் ஷூட் பண்ணான். ஆனால் அவனை தடுக்க ஏற்கனவே 2 டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் நாகி அந்த பாலை ரிசீவ் பண்ணி 0 ரிசெப்ட்ன்ற புது மூவ் பண்ணான். நாகி ட்ரிபிள் பண்ணுறதை பார்த்து இசாகி ஆச்சரியப்பட்டான். எனக்கு தெரிஞ்ச நாகி இப்படி பண்ண மாட்டான். இனி நீயே தான் ஃபுட்பால் விளாட போகிறேன்னு கிறிஸ் சொன்னான். 20 நாள் முன்னாடி என்ன நடச்சுன்னு காமிக்கிறாங்க. நாகி கிட்டே நீ எந்த மாதிரி ஆக போகிறான்னு கேட்டாங்க. எனக்கு இசாகியை தோக்கடிக்கணும்னு அவன் சொன்னான். வேற எதுவும் இல்லையான்னு கேட்டப்ப அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். உன்கிட்ட கிரியேட்டிவ்னஸே இல்லை. நீ அடுத்தவங்கள நம்பி இருக்க. அவங்கள பொறுத்து தான் உன்னோட ஸ்டைல் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா உன்னோட பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நீ வேஸ்ட்டு தான். அதனால தான் அவனால் இசைக்கியை தோக்கடிக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா நீ இனிமேல் தனியாக விளையாடு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது ஆகின்ற ஒருத்தன் கேட்டான். இனி நான் நாகிக்கு ட்ரைனிங் தரேன்னு சொன்னான். மேட்ச் கண்டினியூ வச்சு நாகி பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். நாகி ஆகிக்கு பாலை பாஸ் பண்ணான். அது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. ஆனால் ஆகிக்கு அது பிரச்சனை இல்லை. அவன் அந்த பாலை திருப்பி நாகிக்கே பாஸ் பண்ணான். நாகி அந்த பால் லேண்ட் கூட ஆக விடலை. அவன் கிளின் ஷாட் யூஸ் பண்ணான். ஆனால் யூகிமி அதை கஷ்டப்பட்டு தடுத்துட்டான். நீ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டப்ப ஆமாம் நான் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னான். இப்போ மேட்ச் கார்னர் கிக்கு நோக்கி போச்சு. நாகி அவனே ஃபுட்பால் விளாட ஆரம்பிச்சிட்டான். நாகிக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். இசாகி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவங்க மிடில் ஆஃப் த மேட்ச்சில் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நாகியோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ரியோ சொன்னான். இதனால் நம்ம தோற்று போக வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு அதான் வேணும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நான் அப்புறம் நீ. அவன் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கான். இப்போ கிறிஸ்டன் ஆகி அவங்க அவனை கரெக்டாக ட்ரெயின் பண்ணாங்கன்னா இந்த உலகத்தோட புது ஜீனியஸ் அவனாக இருப்பான். மேட்ச் கார்னர் கிக்கோட ரீஸ்டார்ட் ஆச்சு. ஜாக்கிரதையாக இசாகின்னு கொரோனா சொன்னான். சிகிரி கண்டிப்பாக ஆகிக்கு தான் ஷூட் பண்ணுவான். சிகிரி பாலை ஷூட் பண்ணான். ஆகிக்கிட்ட தான் அந்த பால் போச்சு. ஆனால் எல்லாரும் அவனை தடுத்தாங்க. ஆனால் அவன் எல்லாரையும் தண்ணி அந்த பால் கிட்ட போனான். அவன் ஷூட் பண்ணணும்னு நினச்சப்ப அவன் பாலை பாஸ் பண்ணி விட்டான். அந்த பால் ஸ்ட்ரெயிட்டாக நாகி கிட்ட போச்சு. அவன் கோல் போலான்னு நினைக்கிறப்ப கைசர் வந்து அதை தடுத்தான். குழந்தையெல்லாம் ஏன்டா விளையாட விடுற, இந்த குழந்தைய ஃபஸ்ட்டு வெளியே கூட்டு போன்னு கைசர் சொன்னான். கைசர் கிளியர் பண்ண பால் உனக்கு எல்லாம் போனாங்க. நானும் இப்போ டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கேன். கைசர் கிளியர் பண்ண பால் உனக்கு எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பால் ஸ்ட்ரெயிட்டாக நெஸ் கிட்ட போச்சு. அவன் எல்லாரையும் தாண்டி போய்கிட்டு இருந்தான். நான் நெஸ் பாஸ் பண்ணுற பால் எடுத்துக்கினாலும் அது எந்த பிரச்சனமும் இல்லை. கோல் போகிறவரை என்னால் கண்டுபிடிக்க முடியலனா நான் வேறு மாதிரி யோசிக்கணும். இப்போதைக்கு நான் கைசரை ஃபாலோ பண்ணுறேன். அவன் எப்படி யோசிக்கிறான்னு நான் பார்க்குறேன். கரெக்டாக யாரும் இல்லாத இடத்துலேருந்து கைசர் நெஸ்கிட்டேருந்து பாஸை வாங்குவான். அப்புறம் திருப்பி அவன்கிட்டயே பாலை பாஸ் பண்ணிடுவான். அப்புறம் அவன் யாரும் இல்லாத இடத்துல நிற்பான். அவன் கண்ணை வச்சு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பாலையே பார்க்கலையே. கரெக்டாக சொல்லணும்னா அவன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் அதையா பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல உன்னால் கண்டிப்பாக முடியாது. உன்னால் கண்டிப்பாக கோல் போட முடியாது. கண்ணு தெரியாதவன்டா நீ. கைசர் ஷூட் பண்ண பால் எல்லாரையும் தாண்டி போச்சு. அது பேஸ்டர்ட் முன்சனோட ஃபஸ்ட்டு கோல் ஆச்சு. இந்த உலகத்தோட பெஸ்ட் ஆகிறதுக்கு இதான் தேவை. நான் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கையை தளரவிடாதீங்க. கைசரோட கோலை பற்றி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரிலாம் என்னால் பண்ணவே முடியாது. அது அவனோட யூனிக் வெப்பன். நான் எதை கவனிக்கணும்னா அவன் எப்படி பண்ணுறான்றது தான். அவனால் எப்படி அங்கே இருக்க முடிஞ்சது அதுக்கான ரீசன் அவன் கண்களை யூஸ் பண்ணுற விதம் தான். மனுஷங்களுக்கு 2 விதமான பார்வை இருக்கும். சென்ட்ரல் விஷன், பெரிஃபரல் விஷன். நான் எப்படி அதை பார்க்குறேன்னா இப்போ ஃபீல்ட் ஆஃப் வியூ 2D இமேஜ்னா ஒரு பிளேயரால் 3D இமேஜில் பார்க்க முடியும். ஆனால் கைசர் 4 டைமென்ஷனல் விஷன்லேருந்து பார்ப்பான். அதை வச்சு தான் கைசர் இம்பேக்ட் பண்ணுறான். மெட்டா விஷன் இன்ட்டு கைசர் இம்பேக்ட். இதுதான் கைசரோட கோல்டன் ரூல். என்கிட்ட கைசர் இம்பேக்ட் இல்லை, ஆனால் என்கிட்ட டைரக்ட் ஷாட் இருக்குது. ஆனால் மெட்டா விஷன் அதை இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கலாம். நான் பண்ண எல்லா வாட்டியும் கோலோட சென்ட்டை என்னால் ஸ்மெல் பண்ண முடிஞ்சுது. அது நடந்ததுக்கான காரணம் என்னோட கண்ணும் மூளையும் கரெக்டாக வேலை செஞ்சுது. அதுதான் மெட்டா விஷன். ஒருவேளை கைசர் அதை முழு மேட்ச்லேயும் பண்ணுறானா, நான் அதை பண்ணால் அது கடவுளாக மாறுற மாதிரி. ஒருவேளை மெட்டா விஷனும் டைரக்ட் ஷாட்டு தான் என்னோடய ஃபார்முலாவா? இப்போதைக்கு இது ஒரு தியரி தான். ஆனால் இதை வச்சு நான் யாரை வேணால் தோக்கடிக்கலாம். என்னாச்சு யோசிச்சு என் பின்னாடி வந்தது நல்லா இருந்துச்சா? என் விளையாட்டை புரிஞ்சிக்க முடியுதா உன்னால்? தேங்க்யூ கைசர். உன்னை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதை நான் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். இதுதான் புது இசாகி யோசிச்சியும் அந்த தியரியும். உனக்கு எதனா தெரிஞ்சிடுச்சா யோசிச்சு? எல்லாம் கைசரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. ஆனால் நாகி மட்டும் இன்னும் ஸ்கோர் 1-1 தானே இருக்குது, 3rd ரவுண்டில் பார்த்துக்கலாம். மேட்ச் ரீஸ்டார்ட் ஆச்சு. இசாகி மெட்டா விஷனை யூஸ் பண்ண ஆரம்பித்தான். சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பித்தான். ஒருத்தரும் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தான். நாகி பாலை கொண்டு போய்கிட்டு இருந்தான். இசாகி கரெக்டான டைமில் நாகி கிட்டேருந்து பாலை வாங்கினான். உன்னோட க்ரியேட்டிவிட்டிலாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை நாகி.
இசகி பண்ணதை பற்றி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நான் நினச்சதை விட மெட்டாவிஷன் அமேசிங்காக இருக்குது, ஃபுட்பால் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இசகி விளையாடுறத பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அவன் பாலை எல்லாரையும் தாண்டி கொண்டு போயிட்டு இருப்பான். கொரோனாவும் அவனுக்கு அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் மிடில் போயிட்டு இருப்பாங்க. இசகி தடுக்க ஒருத்தன் வந்தப்போ அவன் கொரோனாக்கு பாலை பாஸ் பண்ணான். அவனை தாண்டினதுக்கப்புறம் கொரோனா அவனுக்கே திருப்பி பாலை பாஸ் பண்ணான். ஷூட் பண்ணுற இடத்துல அவனை தடுக்க இன்னொருத்தன் வந்தப்போ இசகி திருப்பி பாலை கொரோனாக்கு பாஸ் பண்ணான். கொரோனா பாலை பாஸ் பண்ணோன்னே இசகி கோல் போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கொரோனாவும் பாலை பாஸ் பண்ணான். இசகி அவன் டைரக்ட் ஷாட்டை வச்சு கோல் போடலான்னு ரெடி ஆனான். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கைசர் அவன் முன்னாடி வந்து நின்னான். இருந்தும் இசகி பாலை ஷூட் பண்ணான். அந்த பால் கோல் போஸ்ட்டை நோக்கி போச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் குனிகாமி அந்த பால் கிட்ட வந்தான். அவன் முட்டி வச்சு தடுத்து இசகிக்கு போக வேண்டிய கோலை அவன் போட்டான். அது பாஸ்டர் முன்சன்ஸோட செகண்ட் கோலாக மாறிச்சு. இசகி இதை நினச்சி செம்ம வெறுப்பானா. அது நான் போட வேண்டிய கோல். கைசர் அவன்கிட்ட வந்து, நீ என்கிட்ட பாலை கொடுத்துருக்கலாம் யோசிச்சு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு அசஸ் பண்ண தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை கொல்றது தான் நான் பண்ணுற கடைசி வேலைன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணிருவேன். ஐ லவ் யூ இப்படின்னு சொல்லலாமா? உடஞ்சிடாத யோசிச்சு, இந்த உலகத்தோட பெஸ்ட்டாக மாறலான்னு நோவா சொன்னான். நான் கோல் போடணும், மெட்டாவிஷனால் நிறைய நல்லது இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இசகி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணான். இசகி அவன் பிளே ஸ்டைல் முன்ன மாதிரி இல்லையே ரியோ நினச்சான். என்னாலையும் தனியாக போராட முடியும்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும். நாகி ரியோவை திடீர்னு கூப்பிட்டான். எனக்கு இசகியை தோக்கடிக்கணும். இப்போ இருக்க என்னால் அவனை கண்டிப்பாக தோக்கடிக்க முடியாது. சாக்கர் ஃபன்னாகவே இல்லை. எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு ரியோ சொன்னான். இசகியை தோக்கடிக்க நீ தேர்ந்தெடுத்து பார்த்துது, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ரியோ சொன்னான். நீ நினச்ச மாதிரி இது நடக்கலைன்னு என்கிட்ட அழுதுட்டு வராத. நான் உன் கூட சாக்கர் விளாடும் போது அது ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ரியோ சொல்லிட்டு போனான். ப்ளீஸ் ரியோ, எனக்கு இசகியை தோக்கடிக்க நீ ஹெல்ப் பண்ணு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ அடுத்தவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டியா? உனக்கு என்னை பற்றி கவலையே இல்லை. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன். இந்த மாதிரிலாம் பேசி என்னை ஏமாத்தாத. நம்ம ஒன்றா சேர்ந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கலான்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? அது நடக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் செலெக்ஷன் அப்போ நான் இசக்கி கூட இருந்தால் ஸ்ட்ராங்காக மாறுவேன்னு நினச்சேன். அதேமாரி தான் இப்போ நான் இங்கிலாண்டை சூஸ் பண்ணேன். ஆகியும் கிறிஸையும் இப்போ எனக்கு சொல்லித்தராங்க. இப்போ நீ தான் ரியோ. முன்னாடி அவனை நம்மளால் தோக்கடிக்க முடியல, ஆனால் இப்போ முடியும். கொஞ்சம் யோசி ரியோ, நம்மளுடைய புது சாக்கர். இதான் உன்னுடைய ஈகோவா? இல்லை, இது என்னோட கனவு. ரியோ நாகிக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். நல்ல பாஸ் இசக்கி, உன்னோட மோசமான ஷாட் எனக்கு யூஸ் ஆச்சுன்னு குனிகாமி சொன்னான். உனக்கு புரியலையா? நீ என்னோட மிச்ச மீதியை எடுத்துக்கிட்ட. நீ என்ன வேணால் சொல்லிக்க. அப்படியா? இனி என்னோட மிச்ச மீதியை தரேன் ஐநா ஹீரோ. மேட்ச் திரும்ப ரீஸ்டார்ட் ஆச்சு. இந்த தடவை நான் விட மாட்டேன். ஆகி பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். அவனை தடுக்க குனிகாமி வந்தான். இவங்க 2 பேரும் பயங்கரமாக மோதிக்கிட்டு இருந்தாங்க. இசாகி இவங்களுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறப்ப இதேமாரி ஏற்கனவே நடந்துச்சுன்னு யோசிச்சான். அதேமாரி திருப்பி நடக்கக்கூடாதுன்னு அவன் இந்த வாட்டி வெயிட் பண்ணான். இந்த வாட்டி சிகிரி அவங்க 2 பேருக்கு நடுவில் போனான். சிகிரியை வச்சு ஆகி முன்னாடி போகலான்னு நினைக்கிறப்ப இசாகியும் கைசரும் அவனை தடுக்க வந்தாங்க. அவங்க 2 பேரும் மோதிக்கினாங்க. நான் நினச்சது தான் நீயும் நினச்சிருக்கியா யோசிச்சு? அப்போ நீ விட்டுட்டு போயிரு நேக்கட் எம்பரர். இதுக்கு நடுவில் பால் ரியோ கிட்ட போச்சு. அவன்கிட்ட இருந்து பாலை வாங்க நெஸ்ன்னு கைசர் கத்தனான். நெஸ் அவன்கிட்ட இருந்து பாலை வாங்க முன்னாடி போனான். ஆனால் நாகியும் ரியோவும் பாலை மாற்றி மாற்றி பாஸ் பண்ணி முன்னாடி கொண்டு போனாங்க. நீ என்ன பண்ணுற ரியோ? நீ நினச்ச மாதிரி அவனை ஆட வைக்காதுன்னு ஆகி அங்கேருந்து சொன்னான். இந்த மாதிரி பண்ண அவனோட க்ரியேட்டிவிட்டி வளராது. வாய மூடு ஆகி, இது அவனோட முடிவு தான். அவனுக்கு என்னோட உதவி தேவை. இது என்னோட சேலஞ்ச். நான் ஃப்ளோக்கு போகிற வழி. ரியோ நாகிக்கு பயங்கரமாக உதவி பண்ணான். இவங்களோட காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இதை பார்த்து இசைக்கு ஆச்சரியப்பட்டான். ரியோ தடுக்க ஒருத்தன் வந்தப்போ நாகிக்கு பாலை பாஸ் பண்ணான். அவனை ரியோ தாண்டினதுக்கப்புறம் நாகி அவனுக்கே பாலை திருப்பி பாஸ் பண்ணான். இதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும் நாகி. நம்ம 2 பேர் ஒன்றா இருந்தா நம்ம எதை வேணால் ஜெயிக்கலாம். ரியோ பாலை நாகிக்கு பாஸ் பண்ணான். நாகி அந்த பாலை அவன் ஸ்டைலில் ரிசீவ் பண்ணான். இவங்க 2 பேரும் இதேமாரி பாலை மாற்றி மாற்றி பாஸ் பண்ணிக்கினாங்க. ஆனால் கோல் போஸ்ட் கிட்ட அவங்க போனப்போ இசக்கியும் கைசரும் முன்னாடி வந்து நின்னாங்க. இவங்க 2 பேரும் எங்கள் மூமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னு ரியோ ஆச்சரியப்பட்டான். நாகி பாலை ரியோவுக்கு பேக் பாஸ் பண்ணி விட்டான். அவனுக்கு கடைசி பாஸ் என்கிட்ட இருந்து வேணுமா? பாஸ் பண்ணதுக்கப்புறம் நாகி அவங்கள நோக்கி போக ஆரம்பித்தான். இதான் அவன் கனவுன்னு ரியோ அவனுக்கே திருப்பி பாலை பாஸ் பண்ணான். நாகியை தடுக்க இசகி போனான். வந்த பாலை ஃபஸ்ட்டு நாகி ரிசீவ் பண்ணான். நாகி ஃபஸ்ட் அந்த பாலை ஃபேக் வாலி பண்ணான். இந்த வாட்டி அடிப்பான்னு பார்த்தா திருப்பி அவன் ஃபேக் வாலி பண்ணான். இந்த வாட்டி கைசரை தடுக்க வந்தான். ஆனால் அவன் திருப்பியும் ஃபேக் வாலி பண்ணான். இதேமாரி தொடர்ந்து 4 தடவை அவன் பாலை ஷூட் பண்ணுற மாதிரி ஃபேக் வாலி பண்ணான். தேங்க்ஸ் இசகி, இப்போ நான் தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் பிளேயர். 4 ஃபேக் வாலி பண்ணதுக்கப்புறம் 5வது தடவை பாலை நாகி ஷூட் பண்ணான். அந்த பால் கோல் கீப்பரை தாண்டி மேன்சன் சிட்டியோட 2வது கோலாக மாறிச்சு. நாகி பயங்கரமாக சந்தோஷப்பட்டான். அந்த கோலுக்கு அப்புறம் மேன்சன் சிட்டி திருப்பி கேம்குள்ளே வந்தாங்க. இசகி ரொம்பவே வெறுப்பானா. மெட்டாவிஷன் இருந்தும் என்னால் நாகியை தடுக்க முடியல. கரெக்டாக சொல்லணும், ரியோவோட ஃபைனல் பாஸ்க்கு அப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் கடைசியாக விளையாடின விளையாட்டு வேர்ல்டு கிளாஸ் லெவலில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவன் அப்படி விளையாடலையே, இப்போ மட்டும் எப்படி அவனால் முடிஞ்சுது? நான் ஜெயிச்சிட்டேன், அதுவும் இசகியை எதிர்த்து. ஜெயிக்கிறது நல்லா தான் இருக்குது. இசகி நாகிக்கிட்டே போய் நீ அதை எப்படி பண்ணான்னு கேட்டான். அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, உன்னை தோக்கடிக்கணும்னு நான் விளையாடினேன், அதுக்கு ரியோ ஹெல்ப் பண்ணான். அது நடந்ததில் எனக்கு சந்தோஷம். இப்போ இந்த உலகத்தோட ஹீரோவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், நாகியை பொறுத்த வரைக்கும் அவன் என்னை தோக்கடிக்கணும்னு தான் ப்ளூ லாக்கில் விளையாடுறான்.
ரியோ கூட இருந்து அது நடக்கணும்னு நினச்சிருக்கான். என்ன சேலஞ்ச் பண்ணா நாகி எவால்வ் ஆவான்னு ரியோ நினச்சிருக்கான். நீ நினச்சது நடந்துருச்சா ரியோ நாகி கேட்டான். ஆமாம், இனிமேல் நாகி நீயே பார்த்துக்க, உங்கள் 2 பேருக்கு இதேமாரி இனிமேல் நடக்காதுன்னு இசகி சொன்னான். எங்களை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது, இது எங்களோட ஸ்டேஜ், நாங்கள் பெஸ்ட்டு பிளேயர்ஸாக மாறுவோம். எப்படியோ இசகியை தூக்கடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்னென்னு நாகி யோசிச்சான். கிறிஸ் பிரின்ஸ் மேட்ச்குள்ளே வர ரெடியானா? ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம் யூஸ் பண்ணி கிறிஸ் பிரின்ஸ் மேட்ச்குள்ளே வந்தான். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கோல் போட வைக்க போகிறீங்களா? நான் கோல் போட்டு கெத்து காமிக்க போகிறேன்னு கிறிஸ் பிரின்ஸ் சொன்னான். நம்மளோட ஃபார்மேஷன் என்ன? ஹைப்பர் அஃபென்சிவ் சிஸ்டம். நானும் ஆகியும் ஃப்ரண்ட்டில் இருக்கோம், நாகியும் சிக்கிரியும் விங்ஸாக இருங்க, ரியோ நீ சென்டரில் இரு. அது ஒரு நல்ல கோல் நாகி, ஆனால் ரியோ நீ தனியாக தானே வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயராக ஆக போகிறேன்னு சொன்னேன், அதை விட்டு கொடுத்துட்டியான கிறிஸ் பிரின்ஸ் கேட்டான். என்னோட கனவு வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது தான், அதை நான் நாகி கூட இருந்து ஜெயிச்சிக்கிறேன், அதுக்கு எனக்கு ப்ளூ லாக் ஹெல்ப் பண்ணும். இதுதான் உன்னோட கனவா? இல்லை, இது என்னோட ஈகோ. நோ மேட்சுக்குள்ளே வந்தார். நான் இந்த வாட்டி ஃப்ரண்ட் விங்காக வரல, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக தான் வந்திருக்கேன், அப்போ தான் என்னால் இவனை தடுக்க முடியும். கிறிஸும் நோவும் சப்பினாகி வராங்க, நான் அதுக்குள்ளே சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். நான் இந்த மேட்ச்சில் இன்னும் எதுவுமே பண்ணலை, என் கண்ணு வர பிளர் ஆகிட்டுருக்கு, நல்ல வேலை நான் சப் அவுட் ஆகல, இதுதான் என்னோட கடைசி சான்ஸ், நான் அதெல்லாம் பண்ணி ஆகணும்னு யுக்கிமியா சொன்னான். நான் கைசருக்கு முன்னாடி இந்த ஃபீல்டை புரிஞ்சுக்கணும்னு இசாகி சொன்னான். கடைசி கோல் போகிறது நானாக தான் இருப்பேன்னு 2 பேரும் நினச்சாங்க. நல்லா கேட்டுக்கங்க பாஸ்டர் முன்சன், யார் ரொம்ப லாஜிக்கலாக விளையாடுறாங்களோ அவங்க கூட தான் நான் சேர்ந்து விளையாடுவேன்னு நோவா சொன்னார். மேட்ச் ரீஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி நான் பால் எடுத்துக்க முடியாது, அப்படி பண்ணால் கைசர் வந்து அதை தடுத்துருவான். பால் கைசர்கிட்ட போச்சு. அவன் முன்னாடி கிறிஸ் பிரின்ஸ் வந்தவனே அவன் பாலை பாஸ் பண்ணிடுவான். உனக்கு என்னை பார்த்து பயமான கிறிஸ் பிரின்ஸ் கேட்பான். பாலை என்கிட்ட கொடுனஸ், இவனுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு கைசர் சொல்லுவான். இவங்க 2 பேரும் மோத ஆரம்பித்தாங்க. கைசர் பால் எடுத்துக்கிட்டு முன்னேறி போவான். கிறிஸ் பிரின்ஸ் அவன் கையால் கைசரை தடுப்பான். அவங்க 2 பேருக்கு நடுவில் யாராலையும் உள்ளே போக முடியல. கைசர் டபுள் டச் நட் மேக் பண்ணான், ஆனால் அப்பயும் கிறிஸ் பிரின்ஸ் வந்து தடுத்தான். நீ வேஸ்ட்டு தான் போல இருக்குன்னு கிறிஸ் பிரின்ஸ் சொன்னான். யார் சொல்கிற பாரு அதுன்னு நோவா உள்ளே வந்தார். நோவா எடுத்த பாலை ரியோ கிளியர் பண்ணான். ரியோவால் எப்படி அது முடிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு சப்கான்ஷியஸாக அவன் மெட்டாவிஷன் அட்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ரியோ கிளியர் பண்ண பால் சிகிரி கிட்ட போச்சு. சிகிரி எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். அவனை யாராலையுமே தடுக்க முடியல. கடைசியாக அவன் முன்னாடி யுக்கிமியா வந்து நின்னான். அந்த கொஞ்ச நேரத்தில் மற்ற எல்லாருமே சிகிரி கிட்ட வந்தாங்க. சிகிரி யுக்கிமியா தாண்டி போக ட்ரை பண்ணான். அவன் கோல் போலான்னு வரப்போ கைசர் அவனை லைட்டாக இடிச்சு விட்டான். அதனால் சிகிரியால் ஷூட் பண்ண முடியல. என்னால் ஷூட் தான் பண்ண முடியல, ஆனால் பாஸ் பண்ண முடியும்னு சிகிரி கிறிஸ் பிரின்ஸுக்கு பாலை பாஸ் பண்ணி விட்டான். கிறிஸ் பிரின்ஸை எடுக்க நோவும் பின்னாடி குனிக்காமையும் வந்தாங்க. லாஜிக்கலாக சொல்லணும்னா என்னால் உன்னை தோக்கடிக்க முடியாது, ஆனால் உன்னை தோக்கடிக்கிறதுக்காகவே நான் இந்த மூவ் உருவாக்கினேன். என்னோடய புது இல்லாஜிக்கல் வெப்பன் நக்கிள் பால். அந்த பால் ரேண்டமாக மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்துச்சு. இந்த உலகத்தோட மோஸ்ட் ரேண்டம் ஷாட். அந்த பால் எப்படி போகும்னு எனக்கே தெரியாது. எந்த பக்கம் பால் போகும்னு தெரியாமல் ககாமாரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண இசகி அவனை நோக்கி வந்தான். ககாமாரு கீழ்ப்பக்கமாக போன்னு இசகி சொன்னான். இசகி ககாமாரு சேர்ந்து அந்த பாலை தடுத்தாங்க. அந்த பாலை தடுத்ததுக்கப்புறம் அது எங்கேயோ போச்சு. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆனாங்க. நான் அவனை தோக்கடிச்சிட்டேன், வேர்ல்டோட செகண்ட், இப்போ இது ஏன் டர்ன். இதை பார்த்து கிறிஸ் பிரின்ஸ் ரொம்பவே காண்டானா. கிளியர் பண்ண பால் கொரோனா கிட்ட போச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஃபீல்டு ரொம்பவே கலவரமாச்சு. பால் இசகி கிட்ட வந்துச்சு. இப்போ என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், இதுதான் என்னோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் திடீர்னு யுக்கிமியா வந்து இசகி கிட்ட இருந்து பாலை வாங்கினான். இது என்னோட கேம்னு இசகி கத்தனா. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு யுக்கிமியா சொன்னான். ஒரு பழமொழி இருக்குது, நம்மளால் தாங்க முடியாதது நம்ம கடவுள் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கடவுள் எனக்கு இந்த கண்டிஷனை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். யுக்கிமியா பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். அவன் எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போனான். கடைசியாக அவன் பாலை ஷூட் பண்ணான். அந்த பால் கோல் போஸ்ட் நோக்கி போச்சு. ஆனால் கிறிஸ் பிரின்ஸ் அதை நோக்கி போனான். அந்த பாலை கிறிஸ் பிரின்ஸ் தடுத்தான். முட்டாள்தனம். யுக்கிமியா அதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஜஸ்ட் மிஸ். யுக்கிமியா மட்டும் அந்த கோலை போட்டிருந்தா அது சூப்பர் கோலாக மாறி இருக்குன்னு ஈகோ கூட இருக்க ஒரு பொண்ணு சொன்னான். அவன் கோல் போகிற சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். உண்மையை சொல்லணும்னா கிறிஸ் பிரின்ஸ் அதை தடுத்ததே நல்லது தான். அது மட்டும் கோலாக மாதிரி இருந்தா அதனால் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். கடைசி கோல் மாதிரி. நாகி கோலை பற்றியா சொல்கிறீங்க? ஆமாம், அது ஒரு ஃப்ளூக் தான். என்ன சொல்கிறீங்க? அந்த கோலால் சோஷியல் மீடியாவே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நாகி தான் இந்த உலகத்தோட பெஸ்ட்டு பிளேயர், அதுதான் இந்த செஞ்சுரியோட பெஸ்ட்டு கோல்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆனால் நான் இதை ஆபத்தோட ஆரம்பமாக தான் பார்க்குறேன். அவனால் அந்த மூவை திருப்பி பண்ணவே முடியாது. உன் டேலண்ட் லெவலை தாண்டி நீ ஜெயிச்சனா அதனால் ஆபத்து தான். அதுவே இன்னொரு பக்கம் யுக்கிமியோட ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அவன் கோல் போட்டிருந்தா அது ஃப்ளூக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. யுக்கிமியா தோற்றதுக்கு காரணமே அவனை பெருசாக நினச்சிக்கிறான். ஃபேண்டசிஸ்லேயே இருக்கிறவனால தான் ஜெயிக்க முடியாது. இதை அவங்க எப்படி கடந்து வராங்கன்னு பார்ப்போன்னு ஈகோ சொன்னான். இசகி யுக்கிமியா கிட்டே பேச போனான். யுக்கிமியா, நீ மட்டும் என்கிட்ட இருந்து பாலை வாங்காமல் இருந்ததா நான் கோல் போட்டிருப்பேன். ஆனால் நீ நல்லா தான் ஷூட் பண்ண. என் கூட வந்து சேர்ந்துரு யுக்கிமியா. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது 2 பேருக்குமே நல்லது தான். நீ நான் கொரோனா சேர்ந்து விளையாடுவோம். நீ அசிஸ்ட் பண்ணி நான் கோல் போட்டேன்னா அடுத்த கேமில் நீ விளையாட சான்ஸ் அதிகமாகும். மூடிட்டு போ. இந்த மேட்சோட ஹீரோ நான் தான். நானே இதை பார்த்துக்கிறேன்னு யுக்கிமியா சொன்னான்.
உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கோம். உன்னோட கற்பனையை வச்சுட்டுலாம் ஜெயிக்க முடியாது. நீ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தனா நீ இங்கேயே தோற்றுருவ. அதுவா உனக்கு வேணும்? நீ கடைசியில் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற இசாகி. இப்போ தான் எனக்கு புரியுது, நீயும் கைசரும் ஒரே மாதிரி தான். இந்த உலகம் உங்களை மாதிரி ஆளுங்களை தான் பாராட்டுனா இந்த உலகம் முட்டாள்தனமான உலகம். நீ இந்த சுச்சுவேஷன்லேயும் குழந்தைத்தனமாக தான் பேச போறியா? நீயே பொறுத்திருந்து பாரு, உன் கற்பனை முழுக போகுது. இசாகி பேசினதை பார்த்து யுகிமியா கோவப்பட்டான். என்ன இது, நானும் கைசரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்னு இசாகி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். பால் நெஸ்ஸுக்கிட்ட போச்சு. இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக வாய்ப்பே இல்லை. அவன் தான் என்னமோ ஹீரோ மாதிரி யோசிக்கிறான், இந்த உலகத்தோட ஹீரோ. நாகியும் இதை தானே சொன்னான். ஒருவேளை இது ரெண்டுமே ஒன்று தானா? இது ஈகோ சென்ட்ரிசம். நெஸ்கிட்ட இருந்து யுகிமியா பாலை வாங்கினா அவனை தடுக்க ரியோ வந்தான். ஒருவேளை ரியோவும் இதே மாதிரி தான் யோசிக்கிறானா? அவனோட கதையில் நாகியை இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக மாற்றணும். அதுக்கு ஈகோ சென்ட்ரிசம் தேவை. யுகிமியா கிட்டேருந்து பாலை ரியோ வாங்கினா ஒருத்தரும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அவங்கவுங்க கதையில் அவங்கவுங்க ஹீரோ தான். இந்த உலகத்தில் நிறைய ஹீரோ இருக்காங்க. நானும் யுகிமியாவும் ஒரே மாதிரி யோசிக்கலன்னா எங்களால் கோல் போடவே முடியாது. நான் ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி யோசித்தேன்? இதுதான் என்னுடைய புது பீஸ், ஈகோ சென்ட்ரிசம். ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம் முடிய இன்னும் 90 செகண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ரியோ எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போனான். ஆகி, சிகிரி, கிறிஸ் இவங்க பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஏன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நாகி மேலே தான். ரியோ சரியான டைமுக்காக வெயிட் பண்ணான். கரெக்டான டைம் வந்தப்போ ரியோ பாலை பாஸ் பண்ண ரெடியானா. ஆனால் திடீர்னு அவன் பின்னாடி இசைக்கு வந்து அந்த பாலை தடுத்தான். நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ரியோவோட ஈகோ சென்ட்ரிசம் அவன் ஃபைனல் பர்சன் நாகிக்கு பண்ணுன்றது தான். ஆனால் இசைக்கு கிளியர் பண்ண பால் கிறிஸ் பிரின்ஸ் கிட்ட போச்சு. கிறிஸ் பிரின்ஸ் தடுக்க அவன் பின்னாடி நோவா வந்தார். நம்மளோட நேரம் முடிய போகுது. கிறிஸ் பிரின்ஸ் தடுத்த பால் சிகிரி கிட்ட போச்சு. ஆனால் சிகிரியை தடுக்க கொரோனா அவன் கிட்ட வந்தான். சிகிரி அந்த பாலை ஆகிக்கு பாஸ் பண்ணான். ஆகி அந்த பாலை கொண்டு போனப்போ அவன் முன்னாடி கைசர் தடுக்க வந்தான். ஆகியும் கைசரும் மோதினப்போ அந்த பால் மேலே பறந்து ரியோ கிட்ட போச்சு. ரியோ அந்த பாலை ஷூட் பண்ணான். ககமரத்தை தடுக்க போனான். ஆனால் அவன் அந்த பாலை நாகிக்கு தான் பாஸ் பண்ணான். பர்ஃபெக்ட் ரியோ, 100 பாயிண்ட்ஸ். இல்லை 0 பாயிண்ட்ஸ்னு இசாகி அவன் பின்னாடி வந்தான். இசாகி அந்த பாலை தடுத்தான். இதுக்கு முன்னாடி நான் சொல்லலை அதேமாரி திருப்பி நடக்காதுன்னு? வாய்ப்பே இல்லை. இசாகி எங்கள் மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கானா? 2 ஹீரோ ஒரே கோல் போகிறதுக்கு சேர்ந்தாங்கன்னா அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகும். அதை என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா இவங்களோட மிராக்கல் கோலை என்னால் தடுக்க முடியும். கடைசியில் நான் ஹீரோ ஆவேன். இசாகி நாகியை தாண்டி அந்த பாலை கொண்டு போனான். இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னோட சொந்த கோல். அதுக்கு நான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் நான் எவ்வளோ அதிகமாக பார்க்குறேனோ அவ்வளோ கம்மியாக தான் என் கோல் தெரியுது. இசைக்கு தெருக்க சிகிரி வந்தான். இசைக்கு குரோனாக்கு பாலை பாஸ் பண்ணான். குரோனாவை தெருக்க கிறிஸ் பிரின்ஸ் வந்தப்போ அவன் இசைக்கே பாலை திருப்பி பாஸ் பண்ணான். என்கிட்ட ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை, நான் சரியாக பார்த்தாகணும். நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். நான் என் பாடியை கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இசைக்கு தெருக்க ரியோ வந்தான். என்னால் என் ப்ரொட்டகனிசமை பார்க்க முடியல. அப்போ அவன் பக்கத்தில் நோவா வந்தார். நான் உன் கூட சேர்ந்து விளாட்லான்னு முடிவு பண்ணிட்டேன் இசகி. நான் ஏற்கனவே சொன்னால யார் கரெக்டாக விளாட்றாங்களோ நான் அவன் கூட தான் சேர்ந்து விளாடுவேன்னு. இசகி இதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். உன் விஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணு, என்னை வச்சு உன் ஆப்ஷன்ஸை அதிகப்படுத்து. இப்போ உனக்கு என்ன தெரியுது? தேங்க்யூ. இப்போ எனக்கு கோல் போகிறதுக்கான வழி தெரியுது. அதெல்லாம் போட முடிகிற கோலா? ஆமாம். எதனா உனக்கு புரியாமல் இருக்கா? கிடையாது. ஆனால் இங்கே நிறைய ரூட் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டு என்னால் முடிவு பண்ண முடியல. தேவையில்லாத நாய்ஸை தூக்கி போடு. நீ ரொம்ப ஆசைப்படுற, அதனால் நீ தோக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. தெளிவாக யோசி. நீ ஒன்றும் கடவுள் கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த உன்னால் செய்ய முடியும்னா அது என்னவாக இருக்கும்? எனக்கு அந்த கைசரை தோக்கடிக்கணும். உனக்கு உன் ஆன்சர் கிடச்சிருச்சு. இது ஷோர்ட் டைம் ஈகோயிஸ்ட். நோவா எனக்கு ப்ரோட்டகனிசமை கொடுத்துருக்காரு. கைசரை தோக்கடிக்கணும். அதுதான் இப்போ பெஸ்ட்டு ரூட்டாக இருக்கும். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொரோனாவும் வந்தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து முன்னேறி போனாங்க. இவங்களை யாராலையுமே தடுக்க முடியல. வாங்க ஹீரோஸ், உங்கள் எல்லாரையுமே நான் தோக்கடிக்கிறேன். நோவா கூட இசைக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாரு. நான் வேணும்னு நினச்சது எல்லாமே ஏன் அவனுக்கு நடக்குது? எனக்கு தெரியும் இசைக்கு சொன்னது கரெக்டு தானே. ஆனால் நான் அப்படி யோசிச்சிருந்தா எப்பயோ விட்டு கொடுத்துருக்கணும். நீ என் கனவை கலைச்ச. நீ தான் தோக்க போகிற இசகி. இதுதான் நான் நோவா கூட விளாட்ற கடைசி சான்ஸ். இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. நான் அவனை தோக்கடிக்கணும். அவனை இந்த உலகத்தோட பெஸ்ட்டாக நான் விட மாட்டேன். இப்போ அவனை என்னால் இங்கே தோக்கடிக்க முடியலனா நான் வேர்ல்டோட பெஸ்ட் ஆகணுன்றது கனவாகவே போயிடும். இதோட எண்டிங்கை காமி ஈகோயிஸ்ட் இசகியோவிச்சு. நோவா இசகியோட சேர்ந்து விளாட்லேருந்து இசகி வேறு மாதிரி விளாட ஆரம்பித்தான். இசகியை நோக்கி கைசர் வந்தான். கொரோனா இசகிக்கு பாஸ் பண்ணான். ஆனால் நோவா அதை தடுத்தாரு. நீ தான் இங்கே முட்டாள் கைசர். இசகி கைசரை தாண்டி போனான். இசகி அவன் ஷூட்டிங் ரேஞ்சை விட்டு வெளியே தான் இருந்தான். இசகியை தடுக்க அவனை நோக்கி சிகிரி வந்தான். நீ வரதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அடுத்து இசகியை தடுக்க நாகி வந்தான். நீ நான் நினச்ச மாதிரி தான் விளாட்ற நாகி. இசகி பாலை கொரோனாக்கு பாஸ் பண்ணிவிட்டு அவனை தாண்டி போனான். இசகியை தடுத்து அவன் கோல் புல்லான யுகிமியா வந்தான். கரெக்டான டைமுக்கு வந்த முட்டாள். நீ தான் என்னோடய ஃபைனல் பீஸ். யுகிமியாவை இறையா மாற்றிட்டு இசகி அவனை தாண்டி போனான். இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லோரும் அவன் நினச்ச மாதிரி தான் விளையாடி இருக்கோமா? கொரோனா இசகிக்கு பாலை பாஸ் பண்ண ரெடியானா. இசகி இந்த உலகத்தோட பெஸ்ட்டு பிளேயர் ஆயிடுவான். ஆனால் என்னோடய கனவு இங்கேயே அழிய போகுது. இசகியை தடுக்க கிறிஸ் பிரின்ஸ் வந்தான். உன்னோட கனவுல தான் அது நடக்கும். வேர்ல்டு செகண்ட்.
நோவா கிறிஸ் பிரின்ஸை தடுத்து இசகிக்கு ஹெல்ப் பண்ணார். வேர்ல்டு நம்பர் 1 நீ நினச்ச மாதிரி விளையாட வச்சுட்ட. இசகி கிட்ட பால் வந்துச்சு. இதோ கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டோம். இசகியை தடுக்க கைசர் வந்தான். உன் பொசிஷனை விட்டு உன்னை தள்ளிட்டா உன்னால் கோல் போட முடியாது இசகி. நீ பாரு இசகி, உன் கிளைமேக்ஸை நான் கெடுத்துட்டேன். கைசர், அது பர்ஃபெக்ட். நீ வரலன்னா நான் ஹீரோவாக இருப்பேன். இதுக்காகவே நான் இருட்டில் ஒருத்தனை வச்சுட்டு இருந்தேன். இசகி திடீர்னு பேக் பாஸ் பண்ணான். அவன் மீண்டு வருவான். அந்த பால் யுகிமியா கிட்ட போச்சு. நீ அந்த லாஸ்ட் பாஸ் எதிர்பார்த்தியா கைசர்? ஒரே வாட்டியாக இருந்தாலும் உன்னை தோக்கடிக்கிறது என்னோட சேலஞ்ச். எப்படி ஃபீல் பண்ணுற கைசர்? என்னோட கதையோட க்ளவுனாக இருக்கிறதுல இதுதான் என்னுடைய மாஸ்டர் பீஸ். நீ என்னை தோக்கடிக்க போகிறதானே சொன்னேன். வாய மூடி இசகி. என்னோட விதியை இசகி முடிவெடுக்க விட மாட்டேன். யுகிமியா பாலை ஷூட் பண்ண ரெடியானா? யுகிமியா கைரோ ஷாட் ஷூட் பண்ணான். ஆனால் ரியோ அதை தடுக்க வந்தான். ஆனால் அந்த ஷாட் கிறிஸ் பிரின்ஸோட நக்கிள் ஷாட் மாதிரி இன்னும் ட்ராப் ஆச்சு. அது பாஸ்டர் முன்சனோட 3வது கோலாக மாறிச்சு. இதனால் பாஸ்டர் முன்சன் அந்த மேட்சை ஜெயிச்சாங்க. இசகி இதை நினச்சி சந்தோஷப்பட்டான். யுகிமியா இசகி கிட்ட பேச போனான். ஆனால் இசகி யுகிமியா கிட்ட சாரி கேட்டான். நீ மட்டும் எனக்கு பாஸ் பண்ணலன்னா நான் அங்கேயே தோற்றுருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி தப்பாக பேசிட்டேன், அதுக்கு சாரி. இல்லை, எனக்கு உன் ஸ்ட்ரென்த் லாஸ்ட்டில் தேவைப்பட்டுச்சு. கைசரை தோக்கடிக்க நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கடைசியில் ரியோ ஒரு ஒன்று எதிர்பார்க்கல. அப்படி இருந்தும் நீ கோல் போட்டிருக்க. இது உன்னோட வின் தான் யுகிமியா. அதனால நான் தான் சாரி கேட்கணும். நீ ஏன் கடைசியில் அப்படி விளையாடின? நீ ஏன் அந்த வின்னிங் கோலை போட்டிருக்கலாமே. ஆமாம், கைசர் மட்டும் வரலன்னா நான் கோல் போட்டிருப்பேன். அவன் நான் யோசித்து என்னை கோல் போட விடாமல் பண்ணான். என்னால் இப்போதைக்கு கைசரை தோக்கடிக்க முடியாது. அதனால தான் நான் பிளான் பியை உருவாக்கினேன், உனக்கு அசிஸ்ட் பண்ணி கைசரை தோக்கடிக்கணுன்றது. அப்புறம் நான் தான் இந்த பிச்சில் பெஸ்ட்டு பிளேயர்னு இந்த வேர்ல்டுக்கு நிரூபிக்கணும். இவன் அந்தளவுக்கு யோசிச்சிருக்கானா? நீ புத்திசாலி தான். கண்டிப்பாக நீ தான் மேன் ஆஃப் த மேட்ச் இசகி. அப்புறம் நீ உன் கனவை ஃபோக்கஸ் பண்ணி யுகிமியா. யாரோ சொல்கிறான்னு அதை விட்டு குத்துறாத. நம்மள யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரைக்கருமே அந்த நேரத்தில் அப்படி பண்ண மாட்டாங்க. நீ எப்போ பாஸ் பண்ணியோ அப்பயே தோத்துட்ட இசகி. வாய முடினஸ். நீ நல்லா விளையாட யோசிச்சு. நீ கடைசியாக பண்ணது நானே எதிர்பார்க்கல. இந்த தடவை உனக்கு நோவா பேக்கப் கொடுத்தாரு. அடுத்த தடவை யார் அதிகமாக கோல் போடுறான்னு பார்ப்போம் யோசிச்சு. பேசிக்கிட்டு இருக்கும்போது இசகி மயங்கி விழுந்தான். அவனை கைசர் பிடிச்சான். ஒன்றும் இல்லை, ரொம்ப களைச்சி போயிட்டான். உன் லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணியிருக்க. உனக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லையா? காட் டேம் ஈகோயிஸ்ட். நியோ ஈகோயிஸ்ட் லீகோட 3வது மேட்ச் முடிஞ்சது. இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.